ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான நிலக்கடலை புதினா சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு 1 கப் அளவுக்கு நிலக்கடலையை நல்லா வாணலியில் வச்சு வறுத்து எடுத்துக்கிறேன். நிலக்கடலை தோல் உரிச்சும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா இப்படியே தோலோடையும் யூஸ் பண்ணலாம். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நல்லா பொரித்து இந்த வெடித்து சத்தம் வர்ற வரைக்கும் வச்சு எடுத்துகிட்டு நிலக்கடலையோடு சேர்ந்து ஆறட்டும். அடுத்து வாணலியில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு 3 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு புதினா, 1 கப் நிலக்கடலைனா 1 கப்பு புதினா, அதையும் சேர்ந்து நல்லா அப்படியே இந்த கொஞ்சம் எண்ணெயில் வணக்கி விட்டுருவோம். இது நல்லா ஓரளவுக்கு தண்ணி விடுற ஸ்டேஜில் சின்ன துண்டு புளியும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்ந்து அப்படியே அதையும் சேர்த்தி ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்தி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டியாக வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இட்லி தோசைக்குன்னா நல்லா தண்ணி விட்டு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நல்ல க்ரீமியாக ஹெல்த்தியான நிலக்கடலை புதினா சட்னி ரெடி. இதுக்கு கடுகு கருவேப்பிலையை தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் நம்ம சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சட்னி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.